ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லக்ராஞ்சி லீனியரோட பார்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம லக்ராஞ்சி லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஸ் பிடிஇ நம்ம ஒரு பேசிக் சம் ஒன்று பண்ணியிருப்போம். இந்த சம்மில் கொஞ்சம் டெப்த்தாக போகலாம். எக்ஸ்பி ப்ளஸ் ஒய்க்யூ ஈக்குவல் டு 0. இது நம்மளோட ஃபார்மட், அதாவது லக்ராஞ்சி லீனியர் பிடிஇ. இது ஷார்ட் ஃபார்ம் பிடிஇ, அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். அதோட இது ஒரு பேசிக் ஃபார்மட். பி ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேட் இசட் பை எக்ஸ், இது இசட் பை ஒய். இது ஃபார்மட். ஸ்டெப் 1ல் நமக்கு எப்பயுமே கொடுத்துருக்க வேல்யூ நம்ம எடுத்து எழுத போகிறோம். இதில் நார்மலாக பி கியூ ஆர் இந்த 3 வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர். அதாவது இங்கே ரைட் சைடு இருக்க வேல்யூ நம்ம எப்பயுமே ஆர்னு தான் எடுக்கிறோம். இது ஸ்மால் பியை நம்ம பின்னு எடுப்போம். இது கியூ நம்ம கியூன்னு எடுப்போம். இப்போது P ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், Q ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கிறோம், அண்ட் ஆர் ஈக்குவல் டு இசட். அதாவது ரைட் சைடு வேல்யூ நம்ம எப்பயுமே ஆறுன்னு தான் எடுக்கிறோம். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோமா? P ப்ளஸ் Q ஸ்மால் q ஈக்குவல் டு ஆர். அவ்வளோதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் எடுத்துறதுனாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க எக்ஸாமில். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா நம்ம கொடுத்துருக்க ஃபார்மெட்டை இப்போ எடுத்து எழுதுறோம். அதாவது டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் ஈக்குவல் டு டிஇசட். என்னென்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ், ஒய், இசட். இது ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போது நம்ம முதல் 2 வேல்யூ வச்சு எடுத்து பண்ண போகிறோம். அடுத்து 2 டிஎக்ஸ் வச்சு டிஇசட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுனா போதும். ஸ்டெப் 3ல் ஃபர்ஸ்ட் இன்டகிரல், அதாவது டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் ஆஃப் ஒய். இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? டி ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு இது லாக் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் சி. இப்போ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் சி கிடைக்குதா? ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கிடச்சிருக்க வேல்யூ இன்டகிரேட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இந்த எக்ஸ் ஒய் இருக்கா, அந்த ஒய் இந்த பக்கம் வரும். ஒய் இந்த பக்கம் வந்தால் எக்ஸ் டிவைடட் பை ஒய். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாகு போயிடும், கான்ஸ்டன்ட் வேல்யூ போயிடும். இது ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதை நம்ம C1ன்னு எடுத்துக்கிறோம். C1 அண்ட் C2 என்ன, UV என்னன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டகிரல் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 4 செகண்ட் இன்டகிரல். இப்போ இது ஃபஸ்ட்டு இது 2 எடுத்தோமா, அடுத்து டி ஆஃப் எக்ஸோட டிஇசட். டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் இசட் டிவைடட் பை இசட். இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இன்டகிரேட் பண்ணோம்னா இது எப்பயும் போல் லாக் எக்ஸாக மாறும். இது லாக் இசட் ப்ளஸ் சி. ஏன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏதாவது ஒரு சி தான் ஆட் ஆகும். இது எப்பயும் போல் இது, அதாவது இங்கிட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கிட்ட வரும்போது டிவிஷன் ஆகும் இசட்டு. லாகை நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். லாகை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா லாக் எக்ஸ் பை இசட் ப்ளஸ் சி மைனஸ் சி ஆயிரும், 0. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பை இசட் மட்டும் தான் கிடைக்கும். இது C2. அடுத்து ஃபைனல் ஆன்சர் ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் என்ன சொல்லுவோம்? C2 வேல்யூ, C1 அண்ட் C2 வேல்யூ அப்ளை பண்ணுவோமா? இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? எக்ஸ் பை ஒய் எக்ஸ் பை இசட் ஈக்குவல் டு 0. இதை நம்ம எப்படி எடுத்து எழுதுறோம்னா, இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுற விதமாக இந்த சிம்பிள் போடுறோம். இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 2 இண்டிபெண்டன்ட் இன்டெக்ரல்.
அதாவது C1 வந்து இது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெக்ரல், இது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெக்ரல். ரெண்டையும் நமக்கு ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி x, y, x, z. இதோட வேல்யூ என்னன்னா 2 இண்டிபெண்டன்ட் இன்டெக்ரலை வந்து ஜாயின் பண்ணுறது தான் ஸ்டெப் 5ஓட வேல்யூ. இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துருவோமா? ப்ராப்ளம் 2. இதில் என்ன எடுப்போம்? x of p minus y of q எடுத்துக்கிறோம். இதில் என்ன கொடுப்போம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து ஷார்ட் வேல்யூ தான் கொடுத்தோம் z. இதில் கொஞ்சம் பெரிய வேல்யூ அதாவது 2 வேல்யூ கொடுப்போம், x மைனஸ் ஒய்னு கொடுப்போம். நமக்கு ஸ்டெப் 1 என்னது? எப்பயும் போல் PQR தான். PQRை வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். x எடுத்துக்கிறோம், q வந்து மைனஸ் ஒய் அண்ட் ரைட் சைடு வேல்யூ r வந்து x மைனஸ் ஒய். ஸ்டெப் 1ல் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். p of p மைனஸ் q of q equal to r. Step 2. Auxiliary equation. நார்மலாகவே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். மொத்தமே ஒரு 5 ஸ்டெப்பு தான். எப்பயும் போல் டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், டி ஆஃப் ஒய் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் இஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இது மைனஸ் ஒய் வருமோ? ஆமாம். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதாவது பி கீழே வரும், கியூ கீழே, ஆர் கீழே. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மட் சொல்லி கொடுத்துருப்போம் பாருங்கள். டிஃபரன்ஷியேட் இசட் பை எக்ஸ், டிஃபரன்ஷியேட் இசட் பை ஒய். இங்கேயே நமக்கு போய் ஆரோட வேல்யூ வந்து எயிட் சைடு வேல்யூ வந்து நம்ம கீழே டவுனில் போடுறோம். ஸ்டெப் 3ல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் இன்டெக்ரல். இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம டேரெக்டாக இன்டெக்ரல் பண்ணியிருப்போம், ஏன்னா அது ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே 2 வேல்யூ இருக்குது. முதல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். d of x divided by x equal to d of y equal to minus y. இது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இதை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் ஒய் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் எக்ஸ் வரும். இதில் என்ன பண்ணுவோம்? இங்கே மைனஸ் இருக்கிறத வந்து இங்கே அனுப்புவோம். டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இருக்க அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டில் நம்ம காமனாக என்ன வேல்யூ இருக்குது? 2லேயுமே டியும் இருக்குது, ஒய்யும் இருக்குது, எக்ஸ் இருக்குது. டியை நம்ம வெளியே காமனாக எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒய்யும் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே 1 தான் இருக்கும், 0. இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ஒய் மட்டும்தான் கிடைக்கும். இது C1. செகண்ட் இன்டெக்ரல் பார்த்துருவோமா? ஸ்டெப் 4ல் செகண்ட் இன்டெக்ரல். செகண்ட் இன்டெக்ரல் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் இசட் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதே எப்பயும் போல் அதே மெத்தடில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இது இன்னொரு மெத்தட். டி ஆஃப் இசட் ஆஃப் எக்ஸ். இது என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூ ரைட் சைடு இருக்க வேல்யூ எப்பயும் போல் அங்கிட்டு கொண்டு போகிறோம். டி ஆஃப் இசட் எக்ஸ் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்? இன்டகிரேட் பண்ணால் அந்த டி ஆஃப் இசட் வந்து லாக் இசட் எக்ஸ் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் வந்து log x x minus y equal to 0. இது இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். இதில் எந்த வேல்யூ தனியாக இருக்குது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து இங்கிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு போகும்போது டிவிஷனில் போயிடும். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 0 ஆயிடும்.
இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இசட் கிடைக்கும். இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இது நம்ம C2 எடுக்கிறோம். ஸ்டெப் 5ல நம்ம என்ன பண்ணுவோம், சொல்யூஷனை சேர்த்து எழுதுவோம். அதாவது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள். relation of x minus y, z minus x, x minus y. ஃபைனலி 0. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.